வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி அணைக்கட்டு தொகுதி. இந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகள் பள்ளிக்கொண்டா பேரூராட்சி, கருகம்பத்தூர் டவுன், பழவஞ்சாத்து டவுன், அரியூர் டவுன், பொன்னத்தூர் பேரூராட்சி, ஒடுக்கத்தூர் பேரூராட்சி மற்றும் விருப்பாச்சிபுரம் போன்ற ஊர்கள் இந்த பகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகளாகும். இங்கு அதிமுக 7 முறையும், திமுக 4 முறையும் வென்றுள்ளது. பாமக 1 முறை இந்த பகுதியில் வென்றுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த நந்தகுமார் 95,159 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சதவீத அடிப்படையில் 48.55% வாக்குகளை வாங்கியுள்ளார். அவரை தொடர்ந்து தோல்வியுற்றவர் அதிமுகவை சார்ந்த வேலழகன். இவர் 88,799 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 45.30% பெற்றுள்ளார். 3வது இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுமித்ரா 8,125 வாக்குகளை பெற்றுள்ளார். இவர் சதவீத அடிப்படையில் 4.15% பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,791. இந்த பகுதியில் அதிமுகவை சேர்ந்த வேலழகன் திமுகவை சார்ந்த நந்தகுமாரால் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். 6,360 வாக்குகள் கூடுதலாக பெற்று தோற்கடிக்கப்பட்டுள்ளார். இந்த அணைக்கட்டு பகுதியில் நாயுடு 28% வாக்குகளை வைத்துள்ளனர். வன்னியர் 24%, முதலியார் 18% வாக்குகளையும் வைத்துள்ளார்கள். இவர்கள் இந்த பகுதியில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக உள்ளனர். இவர்களுடைய ஆதரவு பெறுபவர்கள் இங்கு கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக முடியும். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,41,068. அதில் ஆண்கள் 1,18,709, பெண்கள் 1,22,359. மொத்த வாக்காளர்கள் 1,96,014. அதாவது 2021 தேர்தலில் வாக்களித்தவர்கள். இதில் நோட்டோவுக்கு வாக்களித்தவர்கள் 1,791. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் திமுக 31% ஆதரவுடன் முதலிடத்தில் உள்ளது. இரண்டாவதாக அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இரண்டும் சம அளவில் தங்களது ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளனர். இரு கட்சிகளுக்கும் மக்கள் 27% ஆதரவை கொடுத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு 11% ஆதரவை கொடுத்துள்ளனர். மற்ற கட்சிகளுக்கு 3% ஆதரவை மக்கள் தந்துள்ளனர். இதில் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக திமுகவை தவிடுபடியாக்க முடியும். ஏனென்றால் மக்களின் ஆதரவு விஜய்க்கு அதிகரித்துள்ளது. அதே சமயம் அதிமுகவிற்கு குறைந்துள்ளது. திமுகவிடமிருந்தும் சில அதிருப்திகள் காரணமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் தங்களின் ஆதரவை அளிப்பதற்கு முன் வந்துள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. மீண்டும் மற்றொரு கருத்து கணிப்புடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களது சேனலை பின்தொடருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.